வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்க அப்பா பத்தி கொஞ்சம் சொல்றேன் இன்னைக்கு. எங்க அப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறத சொல்றேன். எங்க அப்பா வந்து ஒரு 14 வயசு. அந்த 14 வயசுல இருந்தே நைட் வந்து மாசத்துக்கு 25 பைசா கட்டி அவங்க எழுத்து மண்ணுல தான் எழுதி வீதி லைட் எரியும்ல, அந்த வீதி லைட்ல மலன்ல எழுதி படிப்பாங்களாமா. கொஞ்சம் கொஞ்சம் எங்க சித்தப்பாவும் அவரும் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கையெழுத்து போட்டுக்கும் ஓரளவுக்கு படிப்பாங்க. எழுத்துக்கூட்டி தான் படிப்பாங்க. அப்படி படிச்சிருக்காங்க. அந்த மாரி எங்க சித்தப்பா அதுக்கெல்லாம் போவே இல்ல. இருந்துட்டாரு. அவர் கொஞ்சம் தனியா இருந்துக்குவாரு அமைதியா அது ஒரு டைப்பா. அப்புறம் எங்க அப்பா வந்துருக்காங்க. 14 வருஷத்துல ரொம்ப பஞ்சம்ங்க. பஞ்சம் வந்துருச்சாமா அப்ப. அம் சாப்பாட்டுக்கே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து தோணிமலைன்னு சொல்லுவாங்க. அது அது இந்த பழனி பக்கமா எங்கிட்டுன்னு எனக்கு தெரியல. தோணிமலைன்னு சொல்லுவாங்க. அங்கருந்து ஒரு எப்படி போனாரு என்னமோ தோணிமலைன்னு தெரியும். அந்த ஊர் எங்கேன்னு கூட இப்பவும் எனக்கு தெரியாது. அங்க ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கங்காட்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, போட்ட ட்ரெஸ்ஸோட கிளம்பி போயிட்டாராம். எப்படி போனாரு என்னமோ தெரியல. அ 2 தம்பிக, அப்பா, அம்மா எல்லாம் இதா இருக்காங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லன்ட்டு அவரு கிளம்பி ஒருத்தர்ட்டயும் சொல்லாம போயிட்டாராமா. அங்க போய் திருட்டு ராயினரி போயி, அந்த ஊர்ல போய் அந்த பெரிய ஆளுகலாம் போய் வேலை செஞ்சிருக்காங்க அந்த ஊர்ல இருந்து. அதனால எங்க அப்பா அந்த விவரம்லாம் கேட்டுக்கிட்டு அங்க போயிட்டாராமா. 3 மாசம் வரவே இல்லைங்களாமா. 3 மாசம் அங்கேயே நெல் அறுத்துக்கிட்டு, அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, இருக்கிறவங்கலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல 14 வருஷமாம் அப்ப. சாப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 1 மூட்டை நெல்லு வந்து 1 மூட்டைன்னா பாருங்க பெரிய பெரிய மூட்டையில 1 மூட்டைன்னா இப்ப எவ்வளோ விலைக்கு விக்குது தெரியல. ஒரு 2000 அப்படி ரூ. 1000 அப்படி விக்கும்னா என்னமோ தெரியல. அத பஸ்ஸில வந்து இறங்கி அத கொண்டுட்டு வந்திருக்காரு. வந்தப்ப எங்க பாட்டி பார்த்ததே ரொம்ப அழுதுருக்காங்க. "இப்படி போயிட்டியேடா சொல்லாம" அப்படி இப்படின்னு எங்க தாத்தா எல்லாருமே அழுது கட்டிப்பிடிச்சு நான் காணாமட்டு விட்டுட்டாங்களோ, காணோம்னு எங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த நெல் மூட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம், அந்த அந்த வீதியில இருந்த அனைத்து பேரும் அவ்ளோ பாராட்டுனாங்களாமா. ஒரு 14 வருஷ பையன் வந்து குடும்பத்துக்காக இப்படி போய் உழைச்சு ஒருத்தர் விட்டு சொன்னா விடமாட்டாங்க எங்க பாட்டி. எங்க பாட்டிலாம் நெல்லு குத்த போவாங்களாம். இப்படி விடியற்காலம் வந்து 4 மணிக்கெல்லாம் முன்னாடி எந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு ஒரு 4, 4:30ன்னா நெல்லு குத்த போயிருவாங்களாம். நெல்லு குத்த போனா, அதாவது வாரத்துல 50 பைசா அப்படி கிடைக்குமாமா. அந்த மாரி போயிருவாங்களாமா. அப்ப வந்து எங்க அப்பா போய் அத கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அத வேவிச்சு போட்டு அரைச்சு சாப்பிட்டுருக்காங்க. எங்க சித்தப்பாவங்களும் அப்படி கஷ்டப்படல. எங்க அப்பா மட்டும் பயங்கர கஷ்டப்பட்டுருக்காங்க குடும்பத்துக்காக. அது எங்க அப்பா கதையா சொல்லுவாரு. அ இன்னொரு கதையும் சொல்றேன். இப்ப இருக்கிற தோட்டம் அப்ப வந்து வாங்கிட்டாங்க போல இருக்கு. வாங்கி எல்லாம் கேணிலாம் வெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப எங்க பாட்டி வீட்டுக்கு அப்பப்ப வருவாங்க. ஒரு நாளைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னங்கன்னா, அன்னைக்கெல்லாம் இயற்கையான உரம்லாம் சாப்பிட்டாங்க. பாட்டிகளுக்குலாம் காய்ச்சல் அந்த மாரி எதுவுமே வந்ததில்ல. நோய் நொடி அப்படிலாம் தாத்தாக்காகட்டும் பாட்டிக்கிட்ட வந்ததில்ல. இப்பதான் ஃபீவரு அது இதுன்னு வந்துருது. அப்பலாம் அது இல்ல. அப்ப வந்து ஒரு நாள் எங்க பாட்டி வீட்டுக்கு போய்ப்பட்டு ஏதோ இந்த என்னமோ சொல்லுவாங்க. தேவராட்டமோ ஏதோ சொல்லுவாங்க. அது டான்ஸ் அதெல்லாம் பழகியிருக்காரு. அது துண்டெல்லாம் வச்சுட்டு கோயில்ல நோம்புனா அத ஆடுவாங்க. அதெல்லாம் அது போய் பழகியிருக்காரு. டெய்லி ஊருக்குள்ள தான் பழக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அது போய் பழகிட்டு, அ 12, 1 மணி ஆயிருச்சு. நைட்டு. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, தோட்டத்துல வந்து தண்ணி எடுத்து விடணும் அப்படின்ட்டு, சைக்கிள்ல வந்திருக்காரு. வரங்காட்டி, அ அப்போலாம் அந்த பேய், பிசாசு உண்மை இல்ல அப்படின்னு சொல்றோம். எங்க அப்பா சைக்கிள்ல வந்திருக்காரு. குறுக்கு வழியா ரோட்லயும் வரல, குறுக்கு வழியா வந்திருக்காரு. வரும்போது அந்த ஏரியா எனக்கெல்லாம் தெரியும் சொல்லியிருக்காங்க. 12 மணி அப்படிங்கும்போது ஏதோ க பேய் ஏதோ வந்து சைக்கிள்ல உட்காந்துக்கிச்சாமா. இவர் கண்ணுக்குலாம் எதுவும் தெரியல. டக்குன்னு உட்காந்துக்கிச்சாமா. உட்காரும்போது சைக்கிள் அழுத்தி அழுத்தி பார்க்குறாரு. ஓட்டவே முடியலையாமா. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு கீழ இறங்கி சைக்கிள் தள்ளி பார்த்துருக்காரு. சைக்கிள் தள்ளவும் முடியல. அப்புறம் எங்க அப்பா புரிஞ்சுகிட்டு சொல்லியிருக்கிறாரு. "ஆஹா நீ தான் வந்து உட்காந்துருக்கிறியா? நீயா நானா பார்க்கல. நீ ஓட்டு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் போலாம்" அப்படின்னாராமா. அப்புறம் எதுவுமே இல்லையாமா. அப்புறம் செருப்பு எடுத்து ஆட்டி பிச்சுரு ஓடி போயிரு அப்படிங்காட்டி சரி. அது அந்த வேலியில வந்து சட்டன்னு சவுண்டோட போச்சுங்களாமா. ஆனா எந்த உருவமும் தெரியல. அப்படி போச்சு அப்டின்ருக்காரு. அது வந்து ஒருக்கா நல்லா இதெல்லாம் எங்களுக்கு கதையா சொல்லுவாரு. எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நெறைய கதை சொல்லியிருக்காரு. அவங்க வாழ்ந்த வரலாறு கதையெல்லாம் எங்க அப்பா நைட்ல வேலை இல்லாத டயத்துல சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்டுக்கிறோம். அந்த பேய் கதை சொன்னா போதும். அன்னைக்கு நான் தனியா படுக்க மாட்டேன். ஓடி எங்க அப்பாட்ட போய் படுத்துக்குவேன். கால் கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன். ரொம்ப நாள் எங்க அப்பா கூடயே தான் படுத்து நான் தூங்கியிருக்கிறேன். எங்க அம்மாகிட்ட சின்னண்ணா படுத்துக்குவாங்க. எங்க சின்னண்ணா அப்டின்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சின்னண்ணாவ அம்மாவ படிச்சுட்டு அவங்களுக்கு காதெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படி விளையாடுவாங்க. அப்பா வந்து நான் போய் படுத்துக்குவேன் அப்படியே. பேய் கதை கேட்டா போதும் ஓட்டமா ஓடி அப்பாட்ட தான் படுத்துக்குவேன். இன்னைக்கு நான் தனியாலாம் படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படிலாம் போய்க்கிட்டு இருந்துச்சு. அ நெறைய கதை சொல்லிக்கிறாரு பேய் கத. அந்த மாரி சைக்கிள்ல உட்காந்துக்குச்சா எப்படின்னா பாருங்களேன். ஐயோ! கேட்டாலே மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு மாரி பயமா இருக்குது. அதெல்லாம் பார்த்து சந்திச்சிருக்கேன்ட்டு. அ அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்துட்டு அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி போராட்டுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தோட்டத்துல வேலை பார்ப்பாங்க. அ ப ரெ ஒ சே அந்த தோட்டத்துல வெள்ளாமை வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயம். அதுக்கு தண்ணி எடுத்து விட்டு கட்டுறது இது மாரிலாம் பார்த்துருப்பாங்க. பகல்ல வந்து கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம தாங்க உழைச்சிருக்காங்க. பகல்ல வந்து இந்த வீடு கட்டுற வேல, கூரை வீடு மேய்வாங்க பார்த்தீங்களா? பனை ஓலையில அதெல்லாம் பண்றதுக்கு போய் வர்றோமா. இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருந்திருக்குது. ஆனா எங்களே வந்து நல்லாத்தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டம் தெரியாம நல்லாத்தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, கடலை எண்ணெய் வந்து டின்னுல ஆட்டி வச்சுருவாங்க.
எல்லாமே தோட்டத்துல விளைய தேங்காய் இருக்குது, வாழைப்பழம், மற்ற இந்த காய்கள்லாம் வந்து நெறைய போட்டோம்னா, அந்த காய்கள் டெய்லி ஒரு குழம்பு வச்சுட்டு எப்படி நல்லா சாப்பிடலாம். கொத்தமல்லிலாம் போட்டாங்கன்னா தனியா அதெல்லாம் தோட்டத்திலேயே விளையும். உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே இருந்ததப்ப எனக்கெல்லாம் வந்து கஷ்டமே தெரியல. பால் வந்து 2 எரும, 3 எரும கறந்துகிட்டு இருக்கோம். தயிரு, பாலு, நெய் இதுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த ஒரு ஜாலியா வாழ்ந்ததுனால, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அங்க எப்படி இருந்தனோ அந்த மைண்ட் தான் வருது. ஜாலியா செலவு பண்றது, சமைக்கிறது, எண்ணெயெல்லாம் இது பண்றதெல்லாம். அப்ப நான் தான் சமைப்பேன். நான் சமைச்சா சூப்பரா இருக்குதுன்னு பாரு எங்க அப்பா. அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் எனக்கு போகலைங்க. அந்த கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணி அவங்க பழக்கி விட்டதுக்கு, இன்னைக்கு அப்படி போயிருச்சு. கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைகள வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வளர்த்துனாங்க. அவங்க நல்லாருக்கும். ஆத்ம சாந்தி அடையணும். இன்னைக்கும் எங்கள வந்து நீங்க மேல இருந்து நல்ல முறையா பார்த்துக்குங்க. அது வந்து நான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க.